ஃபோல்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. எனக்கு வந்துட்டு இந்த ப்ளவுஸ் மட்டும் ஏதோ செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். இந்த அண்ணன்னு சொல்லுவாங்க, இந்த கோமாதான்னு சொல்லுவாங்க. சின்னது என்ன சார், நான் யூஸ்வலாக வந்து பிளாக் வந்து டக்குன்னு எடுக்க மாட்டேன். பட் எனக்கு இந்த கலர். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி என்ன வீடியோ அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு சாரீ வந்து நான் கொஞ்சம் பர்ச்சேஸ் பண்ணிட்டேன். ஸோ அதுதான் நான் இந்த வீடியோவில் காமிக்க போகிறேன். ஸோ என்ன சாரீஸ் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வந்துட்டு இன்ஸ்டாகிராமில் வந்து பயங்கரமாக ட்ரெண்டிங்காக இருந்த சாரீஸ் தான். பட் நான் வந்து பெருசாக சாரீஸ்லாம் வந்துட்டு வியர் பண்ண மாட்டேன். ஸோ அதனால் இப்போ ரீல்ஸ்லாம் பார்க்கும்போது நமக்கு சாரீ வாங்குறதுக்கு அவ்வளோ திங்க் பண்ணுறீங்கன்னா அவ்வளோ அழகழகாக சூப்பரான டிசைன்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அதனால் எனக்கு பிடிச்ச மாதிரி பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியாக நான் வாங்கியிருக்கேன். ஸோ இதெல்லாமே ஆனால் நான் இன்ஸ்டாகிராமில் தான் எதுவும் வாங்கினேங்க. நான் வந்துட்டு ஷாப்புக்கு போய் தான் வாங்கினேன். ஸோ கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஆரஞ்சு பட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. எனக்கு இது பேர்லாம் எனக்கு தெரியல. பட் இது வந்து ரீசன்ட் டேஸில் வந்துட்டு ரொம்ப ட்ரெண்டிங்காக இருக்கிற சாரீ தான் நினைக்கிறேன். இந்த சாரீ ஒன்று வாங்கினேன். இது கலர் காம்பினேஷன் வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. க்ரீனில் இந்த மாதிரி ஒரு மெஹந்தி க்ரீன் மாதிரி ஒரு பார்டர். ஸோ ஃபுல்லாக அந்த வைரூசி பேட்டர்ன் மாதிரி இந்த லைன்ஸ் வந்துருக்கு. இது ரொம்ப சிம்பிள் லுக் தான். ஆனால் பார்க்க வந்துட்டு உங்களுக்கு வியர் பண்ணிங்கன்னா ஒரு பட்டு சாரீ லுக் வருதா, அதனால நம்ம எங்கேயாவது கட்டிட்டு போனால் கூட ஒரு பட்டு சாரீ மாதிரி தான் ஒரு ஃபீல் இருக்கும். ஸோ டூப்ளிகேட் சாரின்னு சொல்லிட்டு யாரும் தெரியாது, எனக்கு தெரியாது. ஸோ அதுக்கப்புறம் வந்து இதோட பல்லு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி தான் இருக்குது. இதோட பல்லு, இந்த பல்லு ப்ளவுஸுமே வந்து பார்த்திங்கன்னா எனக்கு இந்த மாதிரி. எனக்கு வந்துட்டு இந்த ப்ளவுஸ் மட்டும் ஏதோ செட் ஆகாத மாதிரி ஒரு ஃபீல். ஸோ உங்களுக்கு அப்படி தோணுச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். ஏன்னா எனக்கு ப்ளவுஸ் நான் கண்டிப்பாக இது போட மாட்டேன். வேறு ஏதாவது நம்ம கலர் தான் வாங்கணும், இல்லைன்னா இந்த ஷேடில் நம்ம வாங்கி ப்ளவுஸ் வியர் பண்ணிக்கலாம். ஏன்னா இது வந்து செட் ஆகாத போல இருக்கு அந்த ப்ளவுஸை. நான் அதை பார்க்கல. பட் இந்த சாரியோட கலரில் எனக்கு இந்த க்ரீன் கலர் சாரீ வந்து இல்லை. இப்போ இல்லை மீன்ஸ் பெருசாக இந்த மாதிரி ஒரு டபுள் ஷேடில் இல்லை. அதனால் நான் இந்த சாரீ வந்து சூஸ் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு சாரீ வந்து பார்த்திங்க அப்படின்னா இந்த காதி காட்டன் சாரீ. ஸோ இது இன்னுமே இன்னும் ட்ரெண்டிங்காக தான் இருக்குது. பட் நான் வந்து இந்த காதி காட்டன் சாரீ என்கிட்ட நிறையா இருக்குது. பட் இந்த மாதிரி ஒரு சீக்வன்ஸ் வச்சு காட்டன் நான் இப்போ வாங்கினேன். பட் இது தீபாவளிக்கு முன்னாடியே ஒரு ட்ரெண்டிங்காக இருந்தது. பட் நான் இப்போ தான் வாங்கினேன். இதுவுமே வந்து ஒரு ப்ளூ வித் க்ரீன் ஷேடில் நல்லா இருந்தது. ஸோ ஃபுல்லாக இந்த மாதிரி ஜம்பி வச்சது. ஸோ அதை வேர் பண்ணும்போது ரொம்ப லைட் வெயிட்டாக இருக்கும். அண்டு ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக ஃபீல் ஆகுது இந்த சாரீ பொறுத்திருக்கு. அதனால தான் இந்த சாரீ வந்து இன்னுமே ட்ரெண்டிங்கில் இருக்குதுன்னு நினைக்கிறேன். அண்ட் நிறைய பேர் டீச்சர்ஸ், ஆஃபீஸ் கோயிங், அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரொஃபஸர்ஸ், அவங்க எல்லாமே மேக்ஸிமம் இந்த சாரீ வந்து இப்போது கேட்குறாங்க அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க ஷாப்பில். எஸ், ஏன்னா நிறைய பேர் நானுமே வந்து பார்த்துருக்கேன் இந்த சாரீ வியர் பண்ணிவிட்டு ஒரு கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணுற மாதிரி எனக்கும் தோணுது. ஸோ அதனால் நான் இந்த ஒரு சாரீ வந்து பிக் பண்ணேன். ஸோ நெக்ஸ்ட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா செமி ராஸ். ஸோ செமி ராஸில் மேக்ஸிமம் நான் பிளாக் எடுக்கவே மாட்டேன். பட் இந்த டைம் வந்துட்டு பிளாக் வந்து இந்த பல்லு மட்டும் பிளாக் வருதுங்க. ஸோ பல்லு வந்து பிளாக் வித் ப்ளவுஸும் வந்து பிளாக்கில், இந்த பிளாக்கில் தான் வருது. ஸோ இது வந்து செமி ராஸ் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. பட் எனக்கு இந்த மெட்டீரியல் ரொம்ப பிடிச்சிருந்தது. பார்க்கவே எனக்கு இந்த கலருமே எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. அந்த ஆனியன் தோலோட அந்த ஷேட் மாதிரி தான் இருக்குது. லைட்டாக கொஞ்சம் டார்க்காக இருக்குது. அண்ட் அதில் வந்து இந்த பிளாக்ல அண்ட் இந்த கலர் வந்து மேக்ஸிமம் வந்து இன்ஸ்டாகிராம் வந்து ரொம்ப ட்ரெண்டிங் கலர் காம்பினேஷன். இது எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. ஆக்சுவலி சாரி, நான் வந்து சாரியோட ப்ரைஸ் வந்து சொல்ல மறந்துட்டேன். ஸோ இந்த சாரீ வந்துட்டு பார்த்திங்கன்னா நான் வந்து 650க்கு வாங்கினேன் இந்த சாரீ. ஸோ ஆன்லைனில் நிறைய ப்ரைஸ் ரேஞ்சில் இருக்குது. பட் நான் இந்த சாரீ வந்து 650க்கு தான் வாங்கினேன். நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இந்த காதி காட்டன் சாரீ. ஸோ இந்த காதி காட்டன் சாரீ வந்துட்டு பார்த்திங்கன்னா 450க்கு வாங்கினேன். ஆமாங்க, 450க்கு வாங்கினேன் இந்த காதி காட்டன் சாரீ. ஸோ இது வந்து ஹோல்சேல் ஷாப்பில் வந்துட்டு வாங்கினேன். ஸோ அதனால மேபி 450 இல்லை என்னன்னு எனக்கு தெரியலைங்க. ஸோ இந்த சாரீ வந்துட்டு நான் 450க்கு தான் வாங்கினேன். ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு 1650. ஸோ செமி ராஸு 1650க்கு நான் வாங்கினேன். சரி, 1650.
ஸோ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த சாரி. நான் யூஸ்வலாக வந்து பிளாக் வந்து டக்குன்னு எடுக்க மாட்டேன், பட் எனக்கு இந்த கலருக்காகவே வந்து நான் பிளாக் வந்து சூஸ் பண்ணேன். ஸோ ப்ளவுஸ் வந்து இந்த மாதிரி ஃபுல் பிளாக்கில் இருக்குது. ஸோ நம்ம வேணும்னா மாடிஃபை பண்ணி நம்ம ஸ்டிச் பண்ணிக்கலாம் இல்லையா. ஸோ அதனால் இந்த சாரீ எடுத்தேன். ஸோ நெக்ஸ்ட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா இந்த ஜாம்தானி சாரீ. ஐ திங்க் எனக்கு ப்ரொனன்சியேஷன் தெரியலைங்க. ஸோ ஜாம்தானி சாரீஸ் ஐ திங்க் இது வந்து முங்கா காட்டன்னு சொல்கிறாங்க, ஜாம்தானி சாரீஸ்னு சொல்கிறாங்க. ஸோ இது வந்து காட்டன் பேஸில் தான் இருக்குது சாரியோட மெட்டீரியல் பொறுத்த வரைக்கும். அதோட பல்லு வந்து எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்ததுங்க. ஸோ அதுக்காகவே நான் எடுத்தேன். நான் இந்த கலருக்குமே பிங்க் கலர் வந்துட்டு இல்லை சாரி, ஸோ அதனால் எடுத்தேன். ஸோ பல்லு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி லோட்டஸ், அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இது அந்த அண்ணன்னு சொல்லுவாங்க, இந்த கோமாதான்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த சாரீ எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது இந்த கலர். பட் இந்த சாரீ கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருந்தது, 1950 அப்படி சொன்னாங்க. ஸோ இதில் ப்ளவுஸும் வந்து பார்த்திங்கன்னா சேம் கலர் தாங்க ப்ளவுஸை. ஸோ இதுதான் என்னோடய ப்ளவுஸ், சேம் கலர். அண்ட் பார்டர், ஹேண்டுக்கு வந்து பார்டர் இந்த மாதிரி கொடுத்துட்டு அங்கங்கே இந்த மாதிரி புட்டாஸ் கொடுத்துருக்காங்க. பேக் சைடில் காமிக்கிறேன். ப்ளஸ் சாரீக்கு வந்து இந்த பார்டர், அதுக்கப்புறம் அங்கங்கே இந்த மாதிரி புட்டாஸ் இருக்குது ப்ளவுஸில். ஸோ எனக்கு இந்த கலர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஸோ அதனால் இது வாங்கினேன். நெக்ஸ்ட்டு சாரீ வந்து பார்த்திங்கன்னா இது அதை விட இன்னும் கொஞ்சம் காஸ்ட்லி. ஸோ அதை வந்து அந்த ப்ரைஸ் ரேஞ்ச் வைஸில் தான் நான் வச்சுருந்தேன். ஏதோ ஒரு சும்மா ரேண்டமாக வச்சேன் அவ்வளோதான். ஸோ இது வந்து பியோர் டசர். தெரியும் நினைக்கிறேன் நிறைய பேருக்கு பியோர் டசர்னால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அந்த பட்டு சாரி மாதிரி ஒரு ஃபீல். இது வந்து எப்படி மடிச்சிக்கலாம் பாருங்க, எவ்வளோ ஃபோல்டபுளாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. இது வந்து பியோர் டசர் சாரீ. ஸோ அதில் வந்து எனக்கு இந்த மாதிரி பாந்தினி டைப் வந்துட்டு சாரீ என்கிட்ட இல்லை. ஸோ அதனால் நான் எடுத்தேன். மெயினாக இது மெட்டீரியலுக்காகவே இருக்குது. அவ்வளோ சாஃப்ட், இவ்வளோ சாஃப்டாக இருக்குது அப்படின்னு. ரொம்ப அப்படியே வெயிட்லெஸ்ங்க, ரொம்ப வெயிட்லெஸ். இருக்கிற இந்த எல்லா சாரீலையுமே வந்துட்டு இந்த சாரீ தான் வந்துட்டு ரொம்பவே வெயிட்லெஸ்ஸாக இருக்குது சாரீ. ஒரு உங்களுக்கு எப்படி சொல்கிறது, ஒரு சாஃப்ட் சில்க் பட்டு சாரியில் சாஃப்ட் சில்க் வியர் பண்ணால் எப்படி இருக்கும், ரொம்ப லைட் வெயிட்டாக கம்ஃபர்டபுளாக அப்படி ஃப்ளோவியாக ஃபீல் ஆகும் இல்லையா. ஸோ அந்த மாதிரி ஒரு சாரீ தான். ஸோ இது பெருசாக பல்லுலாம் இல்லை. ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது பல்லு. ப்ளவுஸ் வந்து பார்த்திங்கன்னா அதே சேம் கலரில் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வந்துட்டு அந்த பாண்டி அந்த ட்ரையாங்கிளே குட்டி குட்டியாக கொடுத்துருக்காங்க. இன்னும் ஒரு ஷேடு கொஞ்சம் டார்க்கராக இருக்குது. ஸோ டிஃப்ரெண்ட் ஷேட் காமிக்கிறதுக்காக அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ இது ரொம்ப ரொம்ப லைட் வெயிட். ஸோ இந்த சாரியோட ப்ரைஸ் வந்து பார்த்திங்கன்னா 2500 இந்த சாரீ. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தாலும் இந்த கலர் வந்து எனக்கு இல்லை. ஸோ அதனால தான் இந்த கலர் வந்து நான் வாங்கினேன். டார்க் கலராக இருக்கே அப்படின்னு தான் யோசித்தேன். பட் நம்ம வியர் பண்ணோம் அப்படின்னா அந்த காஸ்மெட்டிக்ஸ் எல்லாம் போடும்போது இந்த சாரீ ரொம்பவே ஹைலைட்டிங்காக எடுத்து காமிக்கும். ஸோ இதுதாங்க இந்த சாரீஸ் எல்லாமே தான் வந்துட்டு நான் இப்போ பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். ஸோ இந்த சாரீஸில் உங்களுக்கு என்ன சாரீ பிடிச்சிருந்தது அப்படின்னு மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை எனக்கு இதே மாதிரி சாரீ இருக்குது அப்படின்னு நினச்சிருந்தாலே எனக்கு கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் இதுதான் என்னுடைய ஃபர்ஸ்ட் ஷாப்பிங் வ்ளாக் வீடியோ. ஸோ பெருசாக நான் ஷாப்புக்கெலாம் போய் வீடியோ எடுக்கல. ஸோ முடிஞ்சால் நான் நெக்ஸ்ட் டைம் வந்து ஷாப் பண்ணும்போது நான் கண்டிப்பாக அதை எடுக்க ட்ரை பண்ணுறேன். இந்த சாரீஸ் எல்லாமே உங்களுக்கு எது பிடிச்சிருந்து அப்படிங்கிறது மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் புதுசாக நம்ம சேனல் பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் நான் உங்களுக்காக போடுவேன். ஸோ இதோட நான் இந்த வீடியோ முடிக்கிறேன். ஸோ நெக்ஸ்ட்டு வீடியோவில் இதே மாதிரி ஏதாவது இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா கொண்டு வர முடியுமான்னு பார்க்குறேன். ஓகே, பாய்.